பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. குருவே துணை, குருவே போற்றி, குருவை வணங்குகிறேன். நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ பிப்ரவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல்ல எங்கெங்கே எந்தெந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச வீட்டில் ராகு பகவான் இருக்கார். செவ்வாய் ரிஷப வீட்டில் இருக்கார். கேது பகவான் துலாம் வீட்டில் எப்பவும் போல இருக்கார். புத பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி மகர வீட்டுக்கு வர்றார். புத பகவான் 5ஆம் தேதி மகர வீட்டுக்கு வர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி கும்ப வீட்டுக்கு வர்றாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி மீன வீட்டுக்கு வர்றாரு. குரு ஆல்ரெடி அங்கே இருக்கார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப வீட்டுக்கு ஜனவரி 17ஆம் தேதி வந்துட்டார். திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக சனி பகவான் டிசம்பர் மாதம்தான் மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அதிசாரமாக சனி பகவான் மார்ச் மாதமாக கும்ப வீட்டுக்கு வருவார். திரும்ப 4 மாதம் அங்கே இருந்துட்டு வக்ரமாகி நிவர்த்தியாகி டக்குனாவோட மறுபடியும் டிசம்பர் மாதம்தான் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக வருவார். ஆனால் திருக்கணித பிரகாரம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வந்துட்டார். ஆனால் நான் வந்ததாக போட்டிருக்கேன். சரி, குரு ஆல்ரெடி மீன வீட்டில் தான் இருக்கார். ஆக இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதுதான். இந்த மாதத்தில் என்ன சார் விசேஷம் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னா பழனி மலையில் முருகனுக்கு மிகப்பெரிய விழா, ஒரு ஆண்டு விழா, தேர், மிகப்பெரிய விழா. அதாவது இந்த உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல கூடக்கூடிய இடம் எதுன்னா தைப்பூசம் பழனிமலை கோவில் தான். பழனிமலைன்னு இல்லை, முருகன் கோவில், மலை கோவில்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தைப்பூசம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். நாமும் கொண்டாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி 18ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி சிவராத்திரி. சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்கிறது. எல்லா சிவாலயங்கள்லேயும் மிகப்பெரிய விசேஷங்கள் நடக்கும். நாமும் கொண்டாடுவோம். சரி, இப்போ நீங்கள் நேயர்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி, இந்த சேனல் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நம்ம இந்த 12 ராசிக்குள்ள பலனை, பிப்ரவரி மாத பலனை பார்க்கலாமா? இப்போ நாம் மகர ராசியை பார்ப்போம். மகர ராசி அப்படின்னாலே இது ஒரு சர ராசி, சனி பகவானுடைய சொந்த வீடு. இந்த மகர ராசிக்கெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நிறைய தெம்பு தைரியம் கொடுத்தோம். ஏன் அப்படின்னா 7.5 சனி பயந்தாங்க. நான் சொன்னேன், இது உங்கள் சொந்த வீடு, அந்த வீட்டில் தான் சனி இருக்கார், பயப்பட வேணாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சகோதரம், மனைவி அல்லது கணவன் இந்த மாதிரி சொந்த பந்தங்களில் பிரச்சனைகள் வரும், விரயங்கள் வரும். அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்லாம் நம்ம ஜாதகம் பார்த்தே சொல்லியிருக்கோம். இப்போ இவங்க ஒரு பெரிய வணக்கம் போடணும். யாருக்கு அப்படின்னா சனி பகவானுக்கே. ஏன்னா 5 வருஷமாக சனி இங்கேயே இருந்தார். 1ஆம் வீட்டில் அவர் வீட்டிலே இருந்தார். இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டார் திருக்கணித பிரகாரம். அப்போ 2ஆம் இடத்துக்கு போன 5 ஜென்மத்தில் இருந்து 2ஆம் இடத்துக்கு போனது நல்லது. ஆனால் 2ஆம் இடமும் இன்னும் 2-2.5 வருஷம் அங்கே இருக்கார். இது பாதச்சனின்னு சொல்கிறது அல்லது குடும்பச்சனின்னு சொல்கிறது. அப்போ பேச்ச அளவாக பேசணும் விஷயம் அவ்வளோதான். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க நல்லா பேசுவாங்க. ஏன்னா அது சர ராசி. சர ராசி அப்படின்னா நிறைய பேசுவாங்க. அதனால் பேச்சை குறைச்சிக்கணும். அல்லது உங்களுக்கு பல்லு கண்ணில் மருத்துவம் வரும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பணம் எப்படியும் வந்துடும்.
ஆனால் உடனே வராது, லம்ப் அமௌண்ட் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஏன்னா சனி என்பவர் ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். அப்போ அவர் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள, 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ள, இந்த 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம், பொருளாதாரம், தொழில், சொத்து, சுகம், நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறது, குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் மெதுவாக கிடைக்கும், 3 வருஷத்துக்குள்ளே கிடைச்சிரும். இதை எழுதி வச்சுக்கலாம். அடுத்து இப்போ தான் சொன்னேன், கண்ணு பல்லு தான் மருத்துவம் வரும்னு. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தாலே பல்லு கண்ணில் மருத்துவம் வரும். அது மட்டும் இல்லை, இந்த சூரியன் உங்களுக்கு 8ஆம் வீட்டு கிரகம். சூரியன் யார்? அஷ்டமாதிபதின்னு சொல்கிறது. அவர் எங்கே இருக்கார்? வாக்கிலே இருக்கார். சனின்னா வளவளா கொலான்னு பேசி, விதண்டாவாதம் பேசி ஒம்பளுக்கிறது. சூரியன்னா டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு பேசி ஒம்பளுக்கிறது. ஏன்னா ரொம்ப பேர் இப்படி பேசியே மாட்டினாங்க தனுசு ராசிக்காரவங்க. இப்போ இல்லை, சனி இங்கே இருக்கும்போது ஆமாம் சார்னு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பொறுமையாக இருக்கணும். அது அவசரப்பட்டு பேசுகிறீங்கன்னா முதல்ல யாருக்கு சண்டை வரும்? கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் வரும். ஏன் அப்படின்னா இந்த சனி டைரெக்டாக 7ஆம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்குது, சூரியனும் 7ஆம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்குது. அப்போ இந்த வீடு என்ன? ராசிக்கு 8, 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். ராசிக்கு 7ஆம் இடம்னா யாரு? கணவனாக இருந்தால் மனைவி, நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன். அப்போ 2ஆம் இடத்தை யார் பார்க்குறா? சனியும் பார்க்குது, சூரியனும் பார்க்குது. அப்போ என்ன ஆகும்? கணவன் மனைவி பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனம். உங்களுக்கு சொன்னேன் பல்லு இல்லை கண்ணில் மருத்துவம் வரும்னு, அல்லது உங்கள் மனைவிக்கு வரும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு வரும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வரும். எதில்? பல்லு கண்ணில். பொருளாதாரம், பணம் வரும். ஏன்னா சனி இங்கே 2ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பணம் வரும். நான் சொன்ன மாதிரி படிப்படியாக வரும், கொஞ்சமாக வரும், ஆனால் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இப்படி பேசுகிறதுனால தேவையில்லாமல் பொருள் விரயம், நஷ்டம் வரும். எப்போ? இந்த மாதம் கவனமாக இருக்கணும். அடுத்து ராசியிலே புதன் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா இவர் தான் 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் வீடுன்னா என்ன? அப்பாவை சொல்கிற கிரகம். ராசியில் இருக்கும்போது அப்பா உதவி கிடைக்கும், அப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவார், அப்பா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு, பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ புதன் ராசியில் இருந்தானே தர்ம காரியங்கள் செய்வீங்க. உங்கள் ஊரில் குலதெய்வம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க, அல்லது உங்கள் ஊர் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க, அல்லது அன்னதானத்தை முன்னாடி நின்று நடத்துவீங்க. அந்த புதன் ராசியிலே இருக்கு. அடுத்து என்ன? 9ஆம் இடம்னா அப்பாவை சொல்கிற இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை இந்த சனியும் சூரியனும் பார்க்கும்போது அப்பாவுக்கு கால் இல்லை மருத்துவம், கால் வீங்கிறது, அதாவது காலில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்பாவுக்கு பாதம் கவனம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம். இதில் ஹைலைட் என்னென்னா இவ்வளோத்துலேயும் உங்களுக்கு பணம் வரும், தொழில் ஓடும், புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா புதன் ராசியில் இருக்கிறதுனால புதுசாக வேலைக்கு போகலாம். சுக்கிரன் உச்சம்னா பணம் கிடைக்கும். எப்படி? இந்த சுக்கிரன் தான் 10ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. 5ன்னா என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம். நிறையா சொல்லியிருக்கேன் 5ஆம் இடத்தை பற்றி. குழந்தைய சொல்கிறது 5ஆம் இடம், தாய் மாமனை சொல்கிறது 5ஆம் இடம், குல தெய்வத்தை சொல்கிறது 5ஆம் இடம், பிரமோசனை சொல்கிறது 5ஆம் இடம், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த வீட்டு கிரகம் சுக்கிரன். 10 உங்களுக்கு தொழிலை கொடுக்கறது சுக்கிரன். ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கு. அதுக்கு வீடு கொடுத்த குருவும் ஆட்சியாக இருக்குது. அப்போ பணம் வரும், தொழில் ஓடும், சேமிக்கலாம். ஆனால் பேசுகிற இடத்துல பேசும்போது எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா முதலாளி எடுத்து பேசக்கூடாது. ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா மேனேஜர் சூப்பர்வைசர்கிட்ட எடுத்து பேசக்கூடாது. பேச்சை குறைச்சிடணும். கணவன் மனைவியாக விட்டு கொடுத்து போயிடணும். அடுத்து குரு ஆட்சி. குரு ஆட்சின்னா உங்கள் இளைய சகோதரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். குரு ஆட்சின்னா உங்கள் மாமனார் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சுக்கிரன் சேர்றதுனால அவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சனி 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அத்தைக்கு உங்கள் மாமியாருக்கு 10ஆம் இடங்கிறது மாமியாரை சொல்கிறது. இந்த சனி 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாமியாருக்கு 11ஆம் இடம்னா 2ஆம் இடம், அவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால மாமனாருக்கு வருமானம் உண்டு, மாமியாருக்கு வருமானம் உண்டு, அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. அடுத்து ராகு 4ல் இருக்கக்கூடாது, ஏற்கனவே சொன்னேன்.
பொதுவாக அம்மாவுக்கு மருத்துவ செலவு, அம்மாவுக்கு இல்லைன்னா நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு ரிப்பேர் செலவு வரும். இல்லைன்னா வீடு கட்டியிருப்பீங்க. இந்த 7.5 சனியில் அதுவும் நடந்திருக்கும். என்ன, கொஞ்சம் கடன் வாங்கி கட்டியிருப்பீங்க. 10 லட்சம்னா 2 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவாகிருக்கும். லேபரை தேடி அலைஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும். ஆசாரி அப்படி, எலக்ட்ரிஷியன் அப்படி, ஜல்லி வந்துச்சு, மணல் வந்துச்சு, ஜல்லி அலைஞ்சிருப்பீங்க. ஆக எப்படி இருந்தாலும் இந்த 7.5 சனி பாதிப்பு குறைஞ்சிருச்சு. இன்னும் 2.5 வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபட வேண்டியது சுக்கிரன் உச்சம், பெருமாள் வழிபாடு. ஸ்ரீரங்கம் போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். தாயார் வழிபாடு பண்ணால் நல்லது. கும்பங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடம், மகர ராசிக்கு 2ஆம் இடம் கும்பம். சனி ஆட்சியாக இருக்குது, சூரியனே அங்கே வந்து இருக்கார். அப்போ என்ன அர்த்தம், கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் தாய் மங்களாம்பிகை வழிபாடு பண்ணால் இந்த சனி சூரியன் இணைவு உங்களை பாதிக்காது. இந்த பாதச்சனி குடும்பச்சனி பாதிக்காது. சனி சூரியன் இணைவுக்கு கும்பகோணம் கும்பேஸ்வரர், ஆதி கும்பேஸ்வரரை வணங்கணும். ஆதி விநாயகரை வணங்கினா இந்த மாதம் அற்புதமான மாதம். யாருக்கு, மகர ராசிக்கு. ஓம் நமச்சிவாய.